ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசியில் எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்த்துறேன்னா, வறுத்த வேர்க்கடையிலே ஒரு அரை கப் அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை அதையும் பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒயிட் பெப்பர், நீங்கள் பிளாக் பெப்பர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ஒயிட் பெப்பர் சேர்த்திக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமையே நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி, சப்பாத்தி மாவு பிசைலைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். நம்ம இதுக்கு தேவையான சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய ஆப்பிள் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டுடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், அரை லெமனை புழிஞ்சு இது கூடயே ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு 1/4 கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, உப்பு தேவையான அளவு. நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த டோவை வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மசால் வடை தட்டு இல்லைங்களா, நார்மலாக அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இதுவே நல்லா ஃப்ளாட்டாக தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது கிறிஸ்பியாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா. நான் இன்றைக்கி நார்மலாக வடை தட்டுற மாதிரியே தட்டி போட போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு 3 வடையாக போட்டு எடுத்துக்கிறேன். ஒன் சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடு வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், டேக் கேர்.